அடர்ந்த காட்டில் ஆபத்தான ஒரு ஆஃப் ரோட்டில் உள்ளூர் மக்கள் வந்து ரெண்டு சைடுமே செயின் போட்டு பிளாக் பண்ண இந்த ஆபத்தான ஒரு ஆஃப் ரோட்டில் நம்ம ஆள் நடமாட்டமே இல்லாத பயங்கரமான ஒரு இருட்டு நேரத்தில் ஒரு பயணம் பண்ணாங்க. அது வந்து இந்த காட்டுக்குள்ளே எக்கச்சக்கமான வனவிலங்குகள்லாம் வாழுதுங்க. அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பாதையில் நம்ம பயணம் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணும்போது உள்ளூர் மக்கள் வந்து இந்த ஆஃப் ரோட்டோட ரெண்டு சைட்லேயும் செயின் போட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க. இது தெரியாமல் நாங்கள் இந்த பாதையில் போய் மாட்டிக்கிட்டதை பற்றி தான் இந்த வீடியோ பதிவில் நான் உங்களுக்கு தெளிவாக காமிக்க போகிறேங்க. இங்கே பாருங்கள், இந்த இடத்துல ஒரு செயின் போட்ட கேட் இருக்குங்க. இந்த இடத்துல நாங்கள் வந்து போய் மாட்டிக்கிட்டோங்க. அது நடுக்காட்டில் பயங்கரமான ஒரு இருட்டு நேரத்தில் நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் நடுக்காட்டில் முடிச்சுட்டு நின்றுருந்தாங்க. இது எல்லாமே இந்த வீடியோ பதிவில் நம்ம ஃபுல்லாக பார்க்க போகிறோங்க. வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. அனைவருக்கும் வணக்கம். நான் ஜெயராஜ். வெல்கம் டு மை சேனல் காரமடை ஜெய்ஸ்டு. நம்ம இப்போ ரொம்ப நாளுக்கு பின்னாடி ஒரு பயங்கரமான ஒரு வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. நம்ம இப்போ எங்கே போயிட்டுருக்கோம்னா, ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலம் புலிகள் காப்பகத்தில் அமைஞ்சிருக்கிற கடம்பூர் மலையில் நைட்டு ஒரு 8 மணிக்கு நம்ம இந்த மலைப்பாதையில் மேலே ஏறிட்டுருக்காங்க. அது இந்த பாதையை பற்றி ஏற்கனவே நான் பகலில் ஒரு வீடியோ பதிவு பண்ணியிருக்கேங்க. இந்த பாதை வந்து கரெக்டாக வந்து ஒரு பஸ்ஸு மட்டும் தாங்க போக முடியும். அந்த மாதிரியான ஒரு சின்ன பாதை தாங்க. இந்த பாதையில் நம்ம வந்து ஒவ்வொரு வளைவுலையும் ரொம்ப பார்த்து பொறுமையாக தான் போகணும். ஏன்னா ஆப்போசிட்டில் ஏதாவது பஸ்ஸு இல்லை லாரியோ வந்துச்சுன்னா ஒதுங்க கூட முடியாதுங்க. அந்தளவுக்கு ஒரு சின்ன ஒரு ரோடுங்க. சில இடங்களில் மட்டும்தான் ஒதுங்க முடியும், எல்லா இடங்களில் ஒதுங்க முடியாதுங்க. அந்த மாதிரியான பாதையில் நம்ம நைட்டு நேரத்தில் ஒரு பயணம் பண்ணி போகிற மாதிரியான ஒரு சூழ்நிலை அமைஞ்சதுங்க. இந்த வழியை பற்றி ஏற்கனவே நான் பகல் நேரத்தில் ஒரு வீடியோ பதிவு பண்ணதுனால பெருசாக எதுவும் காமிக்கலைங்க. ஜஸ்ட் ஒரு இன்ட்ரடக்ஷன் மட்டும் கொடுத்துங்க. இந்த பாதையில் போய் நம்ம கடம்பூரை அடைஞ்சதுக்கு பின்னாடி அங்கேருந்து ஒரு ஆஃப் ரோட்டில் பயங்கரமான ஒரு திகிலான ஒரு ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ணி இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கேங்க. என்னோடய சேனலுக்கு இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைமாக விசிட் பண்ணியிருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. கூடவே பெல்லைக்கனை கிளிக் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணிக்கங்க. அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் போட்டுக்குங்க. இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது வனவிலங்குகளை பார்க்கக்கூடிய ஒரு வாய்ப்பும் இருக்குதுங்க. ஏன்னா இந்த பகுதியில் வந்து எக்கச்சக்கமான யானைகளும் காட்டு எருமைகளும் மான்களும் சிறுத்தைகளும் புலிகளும் வாழுதுங்க. அந்த மாதிரியான ஒரு காட்டுப்பாதையில் நைட்டு 8 மணிக்கு நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. 8 மணிக்கு இந்த பாதையில் உள்ளூர் மக்கள் நிறைய பேரும் பயணம் பண்ணி போவாங்க. அந்த மாதிரியான ஒரு நேரத்தில் தான் நம்மளும் பயணம் பண்ணி போனாங்க. ஸோ அதனால் இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது யானைகளை பார்க்கக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு கிடைக்கலைங்க. ஆனால் ஒரு காட்டு எருமை மட்டும் ஒரு ரோட்டு ஓரத்தில் நின்றுருந்துச்சுங்க. அது வந்து ரொம்ப வயசான ஒரு காட்டு எருமைங்க. அதை மட்டும் தான் இந்த பாதையில் நம்மளால் பார்க்க முடிஞ்சதுங்க. அதுக்கு மேலே நம்ம வந்து ஒரு ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ணி போகிற அனுபவம் வந்து பயங்கரமாக திகிலாக இருக்குங்க. அது எல்லாமே ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் மக்களே. இந்த இடத்துல பாருங்கள், இது வந்து மல்லியம்மன் கோயிலுங்க. இந்த மல்லியம்மன் கோயில் தாண்டி போனதுக்கு பின்னாடி நம்ம இந்த ஒரு காட்டு எருமையை பார்த்தோங்க. இந்த காட்டு எருமை வந்து ரொம்ப வயசான ஒரு காட்டு எருமைன்னு நினைக்கிறேங்க. ஏன்னா வந்து தோலெல்லாம் சுருங்கி அதோட எலும்பெல்லாம் தெரியுதுங்க. அந்தளவுக்கு ரொம்ப ஒரு வயசான ஒரு காட்டு எருமையாக வந்து இருந்ததுங்க. அது ரோட்டோட லெஃப்ட் சைடில் நின்றுருந்துச்சுங்க. நம்ம இந்த காட்டு எருமையை பார்த்துட்டு தொடர்ந்து நம்ம பயணம் பண்ணி இந்த கடம்பூர் மலையில் போயிட்டுருந்தாங்க. அதுபோக இந்த பாதையில் நம்ம பயணம் பண்ணி போகும்போது வேறு எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்க முடியலைங்க. ஆனால் வந்து நைட்டு 8 மணிக்கு இல்லாமல் ஒரு 11 மணிக்கு மேலே இல்லைனா ஒரு 12 மணிக்கு மேலே இந்த பாதையில் பயணம் பண்ணி போனவங்கள எக்கச்சக்கமான யானை கூட்டங்களை இந்த பாதையில் பார்த்துருக்காங்க. நானும் சில இன்ஸ்டா வீடியோவில் பார்த்துருக்கேங்க. இந்த பாதையில் யானைகள் வந்து ரோட்டோட ஓரத்தில் நின்றுருந்ததுங்க, ரோட்டோட நடுவில் நின்றுருந்தது, இதெல்லாம் வந்து நானும் பார்த்துருக்கேங்க. ஆனால் நம்ம போகும்போது அந்த மாதிரியான ஒரு வாய்ப்பு கிடைக்கலைங்க. இந்த பாதையில் இப்போ பயணம் பண்ணி போய் அடுத்து ஒரு ஆஃப் ரோட்டில் பயங்கரமான ஒரு திகிலான ஒரு ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ணி போக போகிறேங்க. ரீசெண்ட் டேஸில் நான் வந்து வீடியோக்கள் எதுவும் பதிவு பண்ண முடியலைங்க. ஏன்னா வந்து நம்மளோட உடம்பு சூழ்நிலையும் கொஞ்சம் ரொம்ப மோசமாக இருந்ததுங்க. அது போக கொஞ்சம் ஒர்க் ப்ரெஷர், அது போக இன்னும் முக்கியமாக சொல்லணுன்னா நம்ம ஆக்டிவாக வந்து ரீசெண்டாக வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆயிடுச்சுங்க. ஸோ அதனால் வந்து நம்ம எங்கேயுமே பயணம் பண்ண போக முடியாத ஒரு சூழ்நிலையில் நான் மாட்டிக்கிட்டேங்க. இது வந்து நான் 2 மாதத்துக்கு முன்னாடி பயணம் பண்ண ஒரு வீடியோங்க.
எடிட் பண்ணி நம்ம எப்போவோ இந்த வீடியோவை பதிவு பண்ணியிருக்கலாம். பட் இருந்தாலும் எனக்கு வந்து இருந்த ஒர்க் ப்ரெஷரில் என்னால் வந்து வீடியோ பதிவு பண்ண முடியாமல் போயிடுச்சுங்க. நம்ம மக்கள் வந்து நிறைய பேர் வந்து கமெண்டில் கேட்டிருந்தீங்க, வீடியோவை காணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தீங்க. கண்டிப்பாக வந்து தொடர்ந்து நம்மளோட சேனலுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. இனி தொடர்ந்து நம்மளோட சேனலில் வீடியோ வந்து தொடர்ந்து வரப்போகுதுங்க. இப்போ பாருங்கள், நம்ம கடம்பூர் மலையை அடைஞ்சதுக்கு பின்னாடி இந்த இடத்துல ஒரு ஆஃப் ரோட்டில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஆரம்பத்தில் ஒரு செக் போஸ்ட் மாதிரி இருந்ததுங்க. இது வந்து ஃபஸ்ட்டு வந்து செயின் போட்டு பிளாக் பண்ணியிருந்தாங்க, அது உள்ளூர் மக்கள் வந்து. ஆனால் இப்போ ரீசெண்ட் டேஸில் வந்து இங்கே வந்து செயின் போட்டு பிளாக் பண்ணல போல் இருக்குதுங்க. ஆனால் இந்த பாதையில் நான் வந்து ஏற்கனவே பல டைமு பகல் நேரத்தில் பயணம் பண்ணியிருக்கேங்க. நம்ம பகல் நேரத்தில் பயணம் பண்ணி போகும்போது எந்த ஒரு விலங்குகளையும் பார்க்க முடியலைங்க. ஆனால் இந்த நைட்டு நேரத்தில் இந்த பாதையில் கரெக்டாக வந்து 8:30க்கு நான் இப்போ பயணம் பண்ணி போயிட்டுருக்கேங்க. இந்த 8:30க்கு பயணம் பண்ணி போகும்போது இந்த இடத்துல இங்கே ஒரு பெரிய குளம் இருக்குங்க. இந்த குளத்துல வந்து வருஷத்தில் 365 நாட்கள் வந்து தண்ணி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி உள்ளூர் மக்கள் வந்து ஏற்கனவே எனக்கு சொன்னதை சில வீடியோக்கெலாம் பதிவு பண்ணி உங்களுக்கு காமிச்சிருக்கேங்க. அந்த குளத்துல நான் வந்து இந்த நேரத்தில் பயணம் பண்ணி போகும்போது 2 யானைகளை பார்த்தேங்க. பட் இருந்தாலும் அதை வீடியோவில் என்னால் காமிக்க முடியலைங்க. ஏன்னா வந்து ஒரு டிஸ்டன்ஸில் இருந்ததுங்க. நம்ம வண்டியை திருப்பியும் அந்த வண்டியோட லைட் வெளிச்சத்தில் காமிக்கலான்னு சொல்லி வண்டி திருப்பும்போது அந்த யானை வந்து வண்டியோட லைட் வெளிச்சத்தை பார்த்ததுமே தெரிச்சு ஓடிடுச்சுங்க. ஏன்னா வந்து இங்கே இருக்கிற கிராம மக்கள் வந்து யானைகளை வந்து விரட்டும்போது லைட் அடிச்சும் பந்தத்தை காமிச்சும் அதுபோக பட்டாசுல கொளுத்தி தான் வந்து யானைகளை விரட்டுவாங்க. நம்மளோட வண்டியோட லைட் வெளிச்சத்தை பார்த்ததுமே இந்த 2 யானைகள் வந்து குளத்துல வந்து கொஞ்சம் தண்ணியில் குடிச்சிட்டு நல்லா தண்ணியில் வந்து மூழ்கி விளையாண்டுட்டு இருந்ததுங்க. ஆனால் வந்து நம்ம வண்டியோட வெளிச்சத்தை பார்த்ததுமே அது அப்படியே தெரிச்சு ஓடிடுச்சுங்க. ஏன்னா யானைகளை விரட்டும்போது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட் அடிச்சா மக்கள் விரட்டுவாங்க, அந்த மாதிரியான ஒரு விரட்டுறாங்க அப்படின்னு நினச்சிட்டு அந்த யானைகள் வந்து ஓடிடுச்சுங்க. ஸோ அதெல்லாம் நம்ம வீடியோவில் காமிக்க முடியலைங்க. ரோட்டில் இருந்தால் காமிக்கலான்னு சொல்லி பிளான் பண்ணேன். பட் ரோட்டோட ஓரத்தில் இருந்ததுனால நம்மளால் காமிக்க முடியலைங்க. தொடர்ந்து நம்ம இந்த பாதையில் பயணம் பண்ணி போகும்போது பயங்கரமான ஒரு அனுபவம் வந்து திகிலாக இருந்ததுங்க. ஏன்னா வந்து ஆள் நடமாட்டமும் இல்லைங்க, ரொம்பவுமே நிசப்தமாக இருந்தது. நம்மளோட காரோட சவுண்டு மட்டும்தான் இருந்ததுங்க. நம்ம கூட வந்து நண்பர்கள் ஒரு 2 பேர் வந்திருந்தாங்க. அதுபோக இந்த கடம்பூர் மலையில் இருந்து நம்மளோட நண்பர் ஒருத்தர் கூட வந்தாருங்க. அவர் தான் இந்த பாதையில் பயணம் பண்ணி போகலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. ஏன்னா நம்மளோட பிளான் வந்து இங்கிருந்து மைசூர் போகிறதாங்க பிளானு. மைசூர் போகும்போது நம்மளோட நண்பர் வந்து சத்தியமங்கலம் வந்துடுறதா சொன்னாருங்க. பட் அவரால் வர முடியல. ஸோ அதனால் வந்து அப்படியே எப்படியாவது பிக்கப் பண்ணிவிட்டு நம்ம கடம்பூர் போய் அதிலேருந்து கேர்மலம் போய் போகலான்னு தான் பிளான் பண்ணோம். பட் நம்ம நண்பர் தான் வந்து கேர்மலம் போனால் ரொம்ப தூரம், ஸோ இந்த பாதையில் போகலாம் அப்படிங்கிற மாதிரி கூட்டிகிட்டு போனாருங்க. பாருங்கள், இந்த இடத்துல 2 முயலுங்க ரோட்டோட ஓரத்தில் ஃபஸ்ட்டு இருந்தது. நம்ம வண்டியோட லைட்டு வெளிச்சத்தை பார்த்ததுமே ரோட்டில் வந்து ஓடி வந்துச்சுங்க. அப்புறம் சைடில் ஓடி போச்சு, மறுபடியும் ரோட்டில் வந்துச்சு, மறுபடியும் சைடில் ஓடி போச்சு. இப்போ மாறி மாறி வந்துட்டு ஓடி போயிட்டு இருந்ததுங்க. இதையும் தாண்டி நம்ம போகும்போது இந்த ரோட்டோட ரைட் சைடில் ஒரு சின்ன ஏரி மாதிரி தெரியுது பாருங்கள். அதாவது ஒரு தடுப்பு வந்து கொஞ்சம் ஹைட்டாக தெரியுது. அதுக்கு அந்த பக்கம் தாங்க ஒரு குளம் இருக்குங்க. இந்த குளத்தோட பேர் வந்து காக்கரை குட்டை. இந்த காக்கரை குட்டை பற்றி ஏற்கனவே நான் வந்து வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். நம்மளோட சப்ஸ்கிரைபர்லாம் பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குங்க. இந்த குட்டையில் தான் வந்து 2 யானைகள் வந்து குளிச்சுட்டு இருந்ததுங்க. நாங்கள் இந்த இடத்துல வந்து நிறுத்தி பார்த்தோம். பட் வந்து நம்ம வண்டி திருப்பலாம்னு நினைக்கும் போது தான் லைட்டு வெளிச்சம் பட்டதுமே வந்து அது படக்கூட இல்லைங்க. லைட்டு வெளிச்சம் வந்து டைரெக்ஷன் மாறின உடனே அந்த யானைகளை வந்து இப்போ தண்ணியிலேருந்து மேலே ஏறி ஓடிடுச்சுங்க. ஸோ அதனால் நம்ம வந்து அந்த யானைகளை இந்த வீடியோ பதிவில் காமிக்க முடியலைங்க. ஆனால் வந்து யானைகளை மட்டும் பார்க்கணும், இல்லைனா வனவிலங்குகள், முள்ளாமட்டைகள், சிறுத்தைகள் இதெல்லாம் பார்க்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை தொடர்ந்து பாருங்கள். எக்கச்சக்கமான வீடியோக்கள் ஏற்கனவே பதிவு பண்ணியிருக்கேன். இன்னும் எக்கச்சக்கமான வீடியோக்களும் வரப்போகுதுங்க. அதே மாதிரி நம்ம மக்கள் வந்து நைட்டு வீடியோ மட்டும் இல்லாமல் நம்ம ட்ரைபல் வில்லேஜுக்கு போய் பழங்குடியின மக்கள் வாழ்கிற அவங்களோட வாழ்வாதாரத்தையே பதிவு பண்ணுற வீடியோக்கள் நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்மளோட வண்டி கொஞ்சம் ப்ராப்ளம் ஆனதுனால என்னால் வந்து பயணம் பண்ணி போக முடியலைங்க. ஆனால் வந்து இனி வந்து அடுத்து பயணம் பண்ண போகிறேங்க. ஏன்னா அடுத்தது வந்து பயங்கரமான ஒரு அப்கிரேடில் ஒரு பயங்கரமான ஒரு வண்டி புக் பண்ணியாச்சுங்க. வண்டியும் நம்ம கைக்கு கிடச்சிருச்சுங்க. ஸோ அதனால் அடுத்து வந்து இனிமேல் பயணமெல்லாம் பயங்கரமாக இருக்க போகுதுங்க. தொடர்ந்து நம்மளோட வீடியோவை பாருங்கள் மக்களே. நம்மளோட சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. கண்டிப்பாக அடுத்து தொடர்ந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நைட்டு வீடியோ வேணும்னா நைட்டு வீடியோ பதிவு பண்ணுறேங்க.
பழங்குடியின மக்கள் வாழ்கிற கிராமங்களை பற்றின வீடியோக்கள் வேணும்னா அதுவும் நம்ம பதிவு பண்ணி காமிக்கிறேங்க. அதனால் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் மக்களே. புதுசாக நம்மளோட சேனலுக்கு விசிட் பண்ணுறவங்க மட்டும் நம்மளோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஏன்னா அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உங்களுக்கு தொடர்ந்து நோட்டிஃபிகேஷனில் வந்துகிட்டே இருக்குங்க. ஓகேங்க, இப்போ இந்த பாதையை பற்றி நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன். இருந்தாலும் நைட் நேரத்தில் வந்து பயணம் பண்ணுற அனுபவத்தை பற்றி சொல்கிறேங்க. இந்த பாதையோட 2 சைட்லேயுமே வந்து மரங்கள் வந்து ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுங்க. ரோடு வந்து ஆஃப் ரோடு தாங்க. அது வந்து எத்தனையோ வருஷத்துக்கு முன்னாடி போட்ட தார் ரோடுன்னு நினைக்கிறேங்க. அந்த தார் ரோட்டில் இருக்கிற ஜல்லி எல்லாம் பேந்து அந்த ஜல்லிக்கல் மட்டும் தாங்க இருந்ததுங்க. சில இடத்துல வந்து ஜல்லிக்கல் இருந்தது, சில இடத்துல ஜல்லிக்கல் இல்லாமல் ப்ளைனாக இருந்ததுங்க. ஆனால் வந்து ஃபுல்லாகவே ஆஃப் ரோடுங்க. 2 சைட்லேயும் வந்து மரங்கள் மட்டும் தான் இருந்தது. சின்ன சின்ன செடிகள், கொடிகள்லாம் ஒன்றும் பெருசாக ஒன்றும் கிடையாதுங்க. ஆனால் ரொம்ப அடர்த்தியாக இருந்ததுங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் திகிலாக தான் இருந்ததுங்க. ஏன்னா நைட்டு நேரம் கரெக்டாக டைம் வந்து 8:30. அதே இந்த ரோட்டில் வந்து நம்ம ஒரு 1 மணி 2 மணிக்கு பயணம் பண்ணால் எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி நினச்சி பாருங்கள். அதாவது 8:30 மணிக்கே நம்ம பயணம் பண்ணும்போது இந்த வழியில் நைட்டு 1 மணிக்கு பயணம் பண்ணால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி தாங்க இருந்தது இந்த பாதை. ஏன்னா வந்து உள்ளூர் மக்கள் யாருமே வந்து 8:30 மணிக்கு கூட இந்த ரோட்டில் வந்து வரலைங்க. ஆனால் பகல் நேரத்தில் இந்த பாதையில் இங்கே இருக்கிற ஒரு கிராமத்துக்கு போகிற மக்கள் வந்து இந்த வழியில் அடிக்கடி வந்துட்டு போயிட்டுருப்பாங்க. ஏன்னா இங்கே வந்து 100க்கும் மேற்பட்ட குடும்பங்கள் வாழ்கிற ஒரு மிகப்பெரிய கிராமம் இருக்குதுங்க. இந்த கிராமத்தோட பேர் வந்து உகினியம். இந்த உகினியம் அப்படிங்கிற கிராமத்தையும் தாண்டி நம்ம ஒரு மலைப்பகுதியில் மேலே ஏறி போனோம்னா கோட்டடை, அடுத்து வந்து மாவல்லா, தேவரநத்தம் அப்படிங்கிற சில ஊரில் தாண்டி போனோம்னா நம்ம திம்பத்திலிருந்து கொல்லைகள் போகிற மெயின் ரோடை வந்து அடையலாங்க. இந்த பாதையிலலாம் ஏற்கனவே நான் பயணம் பண்ணி பகல் நேரத்தில் வீடியோ பதிவு பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம வந்து இந்த பாதையை பற்றி நான் போகிற எண்ணமே இல்லைங்க. நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னதுனால தான் இந்த பாதையில் நான் வந்து பயணம் பண்ணி போயிட்டுருக்கேன். அது வந்து இந்த பாதையை பற்றி நம்மளுக்கு ஏற்கனவே கொஞ்சம் தெரியும். இங்கே இருக்கிற கிராமத்தோட, அதாவது உகினியம் கிராமத்தோட ஊர் தலைவர் நம்மளுக்கு வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. 9 மணிக்கு மேலே இந்த பாதையில் நாங்கள் வந்து செயின் போட்டு பிளாக் பண்ணிடுவோம். ஏன்னா இங்கே இருக்கிற இந்த உகினியத்திலிருந்து இந்த கோட்டடை போகிற மலைப்பாதை வந்து எக்கச்சக்கமான வனவிலங்குகள் வாழ்கிற ஒரு மலைப்பாதை. அந்த பாதையில் எக்கச்சக்கமான யானைகள் இருக்குதுங்க. அதுபோக சில சிறுத்தைகளும் சில புலிகளும் இருக்குதுங்க. அதுபோக மான்கள், காட்டு எருமைகள், முள்ளமன்றிகள் இதெல்லாம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு ஊர் தலைவர் ஐயா வந்து சொல்லியிருந்தாருங்க. ஸோ அதனால் வந்து இந்த வனவிலங்குகள்லாம் இயற்கை மாறாமல் நைட்டு நேரத்தில் சுதந்திரமாக வந்துட்டு போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து யாருமே இந்த வழியில் போகக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நைட்டு 9 மணிக்கு மேலே இந்த ரோட்டில் நாங்கள் செயின் போட்டு பிளாக் பண்ணிடுவோம். அதுக்கு மேலே நாங்கள் யாரும் போக மாட்டோம், வெளியாட்களும் யாரும் வர முடியாது அப்படிங்கிற மாதிரி நம்ம ஊர் தலைவர் ஐயா வந்து சொன்னாருங்க. ஏன்னா வந்து நைட் நேரத்தை இல்லாமல் பகல் நேரங்களில் வந்து இந்த வழியில் நாங்கள் வேலைகளுக்காகவும் அவசர தேவைகளுக்காகவும் உள்ளூர் மக்கள் வந்து அடுத்த ஊருக்கு போகிறதுக்காகவும் இந்த வழியை வந்து நாங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிறோம். அது உகினியத்திலேருந்து கோட்டடை போகிற மலைப்பாதையில் இருக்கிற இந்த பாதையை நாங்கள் ரெகுலராக பயன்படுத்துகிறோம். ஸோ அதனால் வந்து பகல் நேரத்தில் அந்த விலங்குகளுக்கெல்லாம் நாங்கள் போகிறது ரொம்ப தொந்தரவாக இருக்கும். ஆனால் நைட் நேரத்துலையாவது கண்டிப்பாக அந்த விலங்குகள் வந்து தொந்தரவு இல்லாமல் அதோட இயற்கை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்களே வந்து நாங்கள் செயின் போட்டு பிளாக் பண்ணியிருக்கோம். ஸோ அதனால் நாங்கள் யாருமே போக மாட்டோம். எங்களுக்கு தெரிஞ்சவங்க யார் வந்தாலும் இந்த வழியில் போகிறதுக்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். வெளியாட்கள் யார் வந்தாலும் இந்த செயின் கேட்டை தாண்டியும் போக முடியாது. ஏன்னா வந்து செயின் கேட்டு வந்து ஒரு சைடு இல்லாமங்க 2 சைடில், அதாவது மலையோட அடிவாரத்தில் உகினியம் கிராமத்தை தாண்டினதுக்கு பின்னாடி ஒரு செயின் போட்டு பிளாக் பண்ணியிருப்போம். அதுக்கு அடுத்து வந்து மலையில் மேலே ஏறினதுக்கு பின்னாடி கடைசியாக வந்து அந்த கோட்டடை கிராமத்துக்கு பக்கத்தில் அங்கேயும் ஒரு செயின் போட்டு பிளாக் பண்ணியிருப்போம். இந்த உகினியத்துலேருந்து கோட்டடை அப்படிங்கிற கிராமத்தில் இருக்கிற நடுவட்ட மலைப்பாதையில் வந்து செயின் போட்டு பிளாக் பண்ணி எந்த ஒரு மக்கள் நடமாட்டம் இல்லாமல் நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் சுத்தமாக பிளாக் பண்ணி இங்கே இருக்கிற விலங்குகள் வந்து சுதந்திரமாக அதோட இயற்கை மாறாமல் இருக்கணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் செயின் போட்டு பிளாக் பண்ணி இந்த விலங்குகளை நாங்கள் வந்து பாதுகாக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி இந்த ஊர் தலைவர் ஐயா வந்து நம்மளுக்கு சொன்னாருங்க. அதெல்லாம் வந்து இந்த வீடியோவோட கடைசியில் நான் வந்து உங்களுக்கு பதிவு பண்ணி காமிச்சிருக்கேங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பாதையில் தான் நாங்கள் வந்து போயிட்டுருந்தோம். நாங்கள் போகும்போது அது வந்து கரெக்டாக வந்து இப்போ 8:30 மணிங்க. 8:30 மணிக்கு கண்டிப்பாக வந்து செயின் போட்டு பிளாக் பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நாங்கள் வந்து இந்த வழியில் போகலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் நம்ம நண்பர் சொன்னதுனால நாங்கள் போனோங்க. ஆனால் எனக்கு இந்த வழியில்
போகிற எண்ணமே இல்லைங்க. நான் வந்து கேர்மலம் போய் போகலான்னு தான் நான் ஒரு பிளான் பண்ணேன். ஆனால் நம்ம நண்பர் இல்லைங்க, ஒரு 9 மணிக்கு தான் கண்டிப்பாக பிளாக் பண்ணுவாங்க, நம்ம 9 மணிக்குள்ளே இந்த பாதையில் மேலே போயிடலாம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க. அதனால தான் நான் வந்து இந்த வழியில் போகிறதுக்கும் சம்மதம் தெரிவித்தேங்க. ஆனால் வந்து கரெக்டாக நாங்கள் போகும்போது 8:40ங்க இந்த செயின் போட்டு பிளாக் பண்ண கேட்டுக்கிட்ட போகும்போது டைம் வந்து 8:40ங்க. அந்த நேரத்துலேயே வந்து செயின் போட்டு கேட்டு வந்து பிளாக் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கு மேலே நாங்கள் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் அந்த இடத்துலையே ஒரு 1/4 மணி நேரம் நின்று முழிச்சிட்டு இருந்தோம். சரி, இதுக்கு மேலே நம்ம வந்து அந்த செயினை வந்து நம்ம ஓப்பன் பண்ணிட்டு போனோம்னா கண்டிப்பாக வந்து அது வந்து ரொம்ப ஆபத்து. அதே மாதிரி வனவிலங்குகளை நம்ம தொந்தரவு பண்ண மாதிரி இருக்குது அப்படிங்கிற ஒரு காரணத்தினால திரும்பவும் நம்ம ரிட்டர்ன் வந்து நம்ம அடுத்து வந்து கடம்பூர் வரைக்கும் வந்துங்க அடுத்து இன்னொரு பாதையில் நம்ம பயணம் பண்ணி போனோம். அது எல்லாமே வந்து அடுத்த இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு தெளிவாக காமிக்கிறேங்க. நம்ம இப்போது செயின் போட்ட அந்த கேட்டுக்கு என்ட்ராகிற இடத்துக்கு வந்துட்டோம். இதுக்கு மேலே இந்த வீடியோவை நான் வந்து அப்படியே அந்த ஐயா பேசுனதை பதிவு பண்ணி காமிச்சிட்டு இந்த வீடியோ பதிவை நான் வந்து முடிச்சுக்கிறேங்க. அடுத்து வந்து இங்கேருந்து நம்ம கடம்பூர் வரைக்கும் பயணம் பண்ணி அதுக்கு மேலே நம்ம கேர்மாலம் ரோட்டில் போனோமா இல்லை வேறு எந்த ரோட்டில் போனோம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து இன்னொரு வீடியோ பதிவில் உங்களுக்கு காமிக்கிறேங்க. தொடர்ந்து இன்னும் நம்மளோட சேனலில் வந்து வீடியோ பதிவுகள் வரப்போகுதுங்க. மக்களே, தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. இதுக்கு முன்னாடி தொடர்ந்து ஆதரவு கொடுத்துட்ருக்க அனைத்து நண்பர்களுக்கும் மிகப்பெரிய ஒரு நன்றிங்க. அதே மாதிரி புதுசாக பார்க்குறவங்க கண்டிப்பாக என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. கூடவே பெல்லைக்கனை ஆல் நோட்டிஃபிகேஷனையும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ அப்போ தான் இது மாதிரியான வீடியோ பதிவுகள் உடனுக்குடனே உங்களுக்கு தெளிவாக நோட்டிஃபை ஆகுங்க. பாருங்கள், இந்த இடத்துல செயின் போட்டு பிளாக் பண்ண கேட் இருக்குங்க. இந்த இடத்துல நம்ம கரெக்டாக ரீச் ஆகும்போது டைம் வந்து 8:40ங்க. இந்த 8:40க்கு கண்டிப்பாக வந்து செயின் வந்து ஓப்பனில் இருக்கும் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் நம்ம நண்பர் சொன்னதுனால நான் வந்தேங்க. அது வந்து கடம்பூரில் வாழ்கிற நண்பர், அவரோட சொந்த வீடு, அவரோட பூர்வீகம் எல்லாமே வந்து கடம்பூர் தான். அவர் கண்டிப்பாக வந்து இந்த வழியில் போகலாம், எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை, 9 மணி வரைக்கும் இங்கே வந்து ஊர் மக்கள் வந்து வந்துட்டு போவாங்க அப்படின்னு சொன்னதுனால தான் இந்த வழியில் வந்தோம். ஆனால் வந்து 8:40க்கே வந்து மாட்டிக்கிட்டேங்க. இதுக்கு மேலே நாங்கள் திரும்பி போனாலும் ரொம்ப டிஸ்டன்ஸ் ஜாஸ்திங்க. கேர்மலம் போனோம்னா அங்கேயும் செக் போஸ்ட் க்ளோஸ் பண்ணிடுவாங்க. கீழே கடம்பூரில் நம்ம கீழே இறங்கி போனோம்னா அங்கேயும் வந்து செக் போஸ்ட்டில் கேள்வி கேட்பாங்க. ஸோ என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் நாங்கள் முழிச்சிட்டு நின்றுருந்தோம். ஸோ அப்போ வந்து சரி, வேறு வழி இல்லை, நம்ம எப்படியோ நம்ம வந்து அடுத்தது மைசூர் போகணும் அப்படிங்கிற ஒரு காரணத்தால் வேறொரு பாதையில் நம்ம பயணம் பண்ணி போனோங்க. அது எல்லாமே நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அடுத்த ஒரு வீடியோ பதிவில் உங்களுக்கு நான் வந்து காமிக்க போகிறேங்க. ஓகேங்க, இந்த வீடியோ பதிவை நான் இதோட முடிச்சுக்கிறேங்க. நன்றிங்க. இங்கேருந்து மேலே பார்த்தோன்னா கோட்டை போகிறக்கு வழி இருக்குங்களா? இந்த ரூட்டில் போனால் மைசூர் போகலாம். ஓ, தாளவாடி மைசூரில் போகலாங்களா? இதுதான். ஓ, இதே ஒரே ரோடுங்களா? ஒரே ரோடு போகலாங்களா? இந்த மேலே போகலாமா? இது வந்து இது போய் அப்படி திரும்பி மேலே போகும். ஓ, சரி சரிங்க. அங்கே போனால் கோட்டடம். அங்கே போனால் கோட்டணுங்களா? அந்த மலையோட மேலேங்களா? மேலே. ஓ, சரிங்க. அங்கே ஊர். அந்த ஊருக்குள்ளே போகுது. ஓ ஓ, ரோடு. சரிங்க. மைசூர் போகலாம், எல்லாம் போகலாம். ஓ, இந்த ரோட்டில் தனியாக போகலாங்களா வண்டியில்? பண்ணாரி போகலாம், அப்புறம் தாளவாடி போகலாம், அப்புறம் இங்கே ஆசூர் போகலாம், கத்தசால் போகலாம். ஓ ஓ, இல்லை யானையெல்லாம் வருதுங்களா இந்த பக்கம்? ஆணி வருது. இந்த வழியில் போகிறதுல ஏதாவது யானை தொந்தரவாத மாதிரி ஏதாவது? என்ன கண்ணு மூடிட்டு போகலாம். போகலாங்க. ஓ, பகலில் மட்டும் தான் போக முடியல, நைட்டும் போகிறாங்களா இதில்? வெடி போகிறாங்க. வெடி போகிறாங்களா? ஓ ஓ, சரி சரி சரிங்க. இங்கே போனால் ஆசூர் போகணும். ஆசூர் தாளவாடி மைசூர் வேலை போகலாம். மைசூரில் போகலாம். வெடி போகலாம். ஓ ஓ, இந்த தலை பூராமே போகலாம். சரி சரி. நைட்டில் இந்த ரோட்டில் வந்து பார்த்தீங்கன்னா செயின்லாம் போட்டு பிளாக் பண்ணி அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்களா? இல்லை ஓப்பனில் இருக்குங்களா? கேட் போட்டுருக்காங்க. கேட் போட்டுருக்காங்களா? ஓ, நைட் முன்னாடி. ஓ, நைட்டு மட்டும் கேட் போடுவாங்களா? பகல் நைட்டு வரும்போது கேட் போட்டுருவாங்க. ஓ, அவங்களுக்கு நாங்கள் சொல்லிடுவோம். ஓ, சரிங்க. எங்களுக்கு தான் வராங்க. மித்தால் வருது இல்லை, எங்களுக்கு தான் வருவாங்க. வந்தால் கேட்டை பூட்டிட்டு வந்துடுங்க. ஓ, யார் வந்தாலும் பின்னாடி தான் வாங்க போகணும். முன்னாடி இந்த பக்கம் உள்ளே வராது. ஓ ஓ ஓ ஓ ஓ, யாரங்க இருந்து கடைசியில் வராங்களா வந்து கேட்டு போட்டு வந்துருவாங்க? ஓ, லாட்ஜ் வர ஆள் தான் கேட்டு போடணும். ஓ, எத்தனை மணிக்கு கேட்டு போடுவீங்க? கேட்டுங்களா? 9 மணிக்கு கேட்டு போட்டுருவாங்க. 9 மணிக்குங்களா? 9 மணி வரைக்கும் வருவாங்க. எல்லாம் நிப்பாட்டிடுவேன். ஓ ஓ ஓ, அந்த பக்கம் இந்த போனால் ஆதிங்கனி வந்துட்டா கண்டிப்பாக கண்டிப்பாக.
தொந்தரவு தானுங்க. ஐயோ அது இடத்துக்கு வரக்கூடாது. இன்னத்துக்கு யார் வேணா போங்க வாங்க. நைட்டு வந்து பார்த்தோன்னா அதையும் தொந்தரவு பண்ணக்கூடாது, நம்மளும் அந்த வழியில் போகக்கூடாதுங்கிறீங்க. அப்படிதான். ஓ அதனால வந்து கடைசியாக வராலும் 9 மணிக்கு வந்து கேட்டு போட்டுருணும். அங்கேயும் சொல்லிட்டு வந்துடுவாங்க. எங்கே மேலே ஃபாரஸ்ட்லிங்களா? அங்கே மேலே அதில் கோட்டு. ஓ அங்கே ஒரு ஆளுக்கு அங்கே. ஓ மேலேயும் கேட்டுருங்களா? மேலே கோட்டத்தில். ஓ சரிங்க. அந்த கேட் கணக்கு சொல்லிட்டோம், ஒரு ஆள் விட பண்ணி சொல்லி போய்ப்பேன். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ ஓ இதில் வந்தால் அங்கே கேட் போட்டுருவாங்கல்ல, அங்கே வந்தால் இங்கே நாங்கள் கேட்டு போட்டுருவோம். இந்த ஆள் இங்கே வந்தால் பின்னாடி போய் இல்லைன்னு இங்கே பார்த்துக்கோ. ஓ ஓ ஓ ஓ யாராவது வந்தாலும் பார்த்தோன்னா 9 மணிக்கு வந்து திரும்பி தான் போகணும். இங்கே தான் வெடிஞ்சு தான் போகணும். வெடிஞ்சு தான் போகணும். ஓ ஓ சரி சரி சரி. ஏன்னா இதில் போகிற நைட்டு போகிறது பாதுகாப்பு இல்லைங்கிறீங்க. ஏன்னா ஆணை இருக்குதுனாலே பாதுகாப்பு இல்லாதனால வேணாங்கிறீங்க. அதை நம்ம தொந்தரவு கூடாது பண்ணக்கூடாதுங்கிறனால வேணாங்கிறீங்க. ஏதும் பண்ணக்கூடாது. அது அதான் அதான். சரி சரிங்க. அது வேண்டாங்க அங்கே கட்டு. ஓ ஓ அந்த ஆளை பூரா கீழே வரக்கூடாது. இங்கே வந்தால் இதோட சரி. இந்த ஊரில் தான் பார்க்கணும். ஓ ஓ பார்த்துட்டு காலையில் தான் அப்புறம் போய் போகணும். ஓ ஓ நீங்கள் தான் ஊருக்காரங்க தான் கேட்டே போடுறீங்க அது. ஓ சரி 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 பரவாயில்ல. இந்த காட்டுக்கு நீங்கள் தான் பாதுகாப்பு அப்படின்னா கேட் போட்டு பாதுகாப்பாக இருக்கீங்க. அப்படி. ஓ ஓ ஓ காலையில் நீங்கள் தான் போய் கேட் ஓப்பன் பண்ணுவீங்க. ஓ எத்தனை மணி? 6 மணிக்கு கேட்டு திறந்துருவோம். ஓ ஓ நைட்டு 9 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் கேட் போட்டுருவீங்க. நைட்டு வர 9 மணிக்கு கடைசியாக கேட்டு சாத்திடுவீங்க. காலைல 6 மணிக்கு போய் கேட் ஓப்பன் பண்ணிடுவீங்க. ஓ சரி 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 சரி. அங்கே கோட்டத்தில் கேட்டு. சரி சரிங்க. அங்கே ஆள் இருக்குது. அங்கே வரும்போது நாங்கள் வரும்போது நாங்கள் இங்கே இப்படி தாண்டிடுவோம். தாண்டுற போது இந்த சந்திலே ஆள் வரக்கூடாது. கேட்டை போட்டு கரெக்டாக இது பண்ணிடு. ஓ ஓ அப்படி போட்டால் அவள் வந்து அங்கேயே தங்கிறேன். ஓ ஓ அந்த ஊரில். சரி சரி சரி. கீழே ஆள் வராது வராது. ஓ அப்புறம் இங்கேருந்து மேலே போகிறேன்ட்டு வந்தால் அவள் இங்கே தான். இதுக்கு கேட்காரங்க விட மாட்டேன், இந்த கேட்காரங்க விட மாட்டாங்க. ஓ சரி சரி சரி. இந்த ஃபாரஸ்ட்டோட கொஞ்சம் தூரம் போனோம்னா ஒரு கேட் இருக்குங்க. அதோட இந்த மக்கள் வந்து யாரும் போடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக இந்த ஊர் மக்கள் வந்து கேட்டு போட்டிருப்பாங்களாம்மா. நைட்டானா பகலை வந்து ஓப்பன் பண்ணி விட்டுருவாங்க, நைட்டானா கேட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இது அப்படியே முன்னாடி நான் வந்து அந்த கேட்டு வரைக்கும் காமிக்கிறேங்க. அப்படியே பாருங்கள் மக்களே. இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கீழே வந்து உகுனியம் கிராமத்துலேருந்து உகுனியம் கிராமத்தோட ஊர் தலைவர் ஐயா அவர்கள் சொன்னாங்க. அந்த கேட் எங்கே இருக்குது? இங்கே பாருங்கள், இங்கே இருக்குது கேட்டு. ரைட், இந்த இடத்துல ஒரு கேட் இருக்குதுங்க. இந்த கேட்டு வந்து அந்த ஐயா என்ன சொன்னாருன்னா, நைட்டு 9 மணிக்கு இந்த கேட்டை வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு காலையில் 6 மணிக்கு இந்த கேட்டை நம்ம வந்து ஓப்பன் பண்ணி விட்ருவோம் அப்படிங்கிற மாதிரி ஊர் தலைவர் நந்தன் அப்படிங்கிற அந்த ஐயா வந்து சொன்னாருங்க. ஏன்னா நைட்டு 9 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் இந்த வனப்பகுதியில் இருக்கிற சாலையில் வந்து யாருமே பயணம் பண்ணக்கூடாது. ஏன்னா இங்கே வந்து வனவிலங்குகள் அதிகமாக இருக்குது, யானைகள் இருக்குது, அதுக்கு பாதுகாப்புக்காக நாங்கள் வந்து இந்த மாதிரி கேட்டு போட்டுருவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னாருங்க.